11th காமர்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ், காமர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் மட்டும் படித்தா குவார்ட்டர்லியில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 1 வேர்ட்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அந்த கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 90% அபவ் 100% எடுக்க முடியும், நான் ஷுவராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். காமர்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? 90 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் உங்களுக்கு 1 மார்க்ஸில் போயிடுது. ஓகே, 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 21 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 1ல் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பாருங்கள், உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 30th கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஆன்சர் எனி 7 கொஷின் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின் கொடுத்துட்டு 7 கொஷின் எழுத சொல்கிறாங்க, இல்லை 30 கம்பல்சரி. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 9 கொஷின்லேருந்து நீங்கள் 6 கொஷின் செலக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ 3 கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி வித் சாய்ஸில் நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பரோட கலெக்ஷனும் இந்த இயர் வந்து குவார்ட்டர்லிக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அதாவது வரக்கூடிய வினாக்கள், அதோட கலெக்ஷனில் இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் படித்தாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த 90ன்றது 21 மார்க்ஸ் நீங்கள் பக்காவாக படிச்சிட்டிங்கன்னா 70க்கு அட்லீஸ்ட் ஒரு 76, 77, 78 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தீங்கன்னா சொல்ல முடியாது, 70 out of 70 கூட கன்ஃபார்ம் வாங்க முடியும். இந்த ஒரு எக்ஸாம் குவார்ட்டர்லியில் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கல்வி விஜய் சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் இதே வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா காமர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தொடர்ச்சி அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து ரிவிஷன் எக்ஸாம், ஆஃபில் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 7 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பார்ட்டில் வந்து 14 மார்க்ஸ்க்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு 40th கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7 கொஷின்ஸ் எழுதணும். 7 வந்து ஒவ்வொரு கொஷினுமே வந்து 3 மார்க் கொஷின். ஸோ டோட்டலாக இந்த பார்ட் வந்து 21 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 10 கொஷினில் 1 வந்து கம்பல்சரி. ஸோ 9ல் ஆஸ் யூஷுவல் 6 கொஷின் செலக்ட் பண்ணி எழுதணும். அதேமாதிரி டீட்டெயில் ஆன்சர் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் எழுதணும். உங்களுக்கு வந்து என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் அந்த டைம்குள்ளே முடிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க் கொஷின்ஸை முடிஞ்ச வரையும், அதாவது நான் கொடுத்துருக்க கொஷின்ஸில் நான் கொடுத்துருக்க அந்த வீடியோஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை முடிஞ்ச வரையும் எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் ஸ்பீடாக பிக்கப் பண்ண முடியும். இதில் பாருங்கள், உங்களுக்கு 41, 42, 43, 44, 45, 46, 47 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே A or Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்றது பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். விஎல் கிளாஸஸ் சேனல் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து கல்வி விஜய் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். 11th மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம வந்து 12th வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு லைக் தான் சேனலுக்கு வந்து பெரிய ரீச் கொடுக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். எனி 7 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. பார்ட் 2ல டோட்டலாக 14 மார்க்ஸ். 30th கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லங்காடி, மீன் பை பிஸ்னஸ், கார்டா, டிஃபைன் கம்பெனி, அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, மீனிங் ஆஃப் பேங்க், மொபைல் பேங்கிங், அவுட் சோர்சிங், ethical responsibility, ethics, barter system, non-corporate enterprises, sleeping partner, meet by chartered company, meet by red tapism, short notes on debit card, types of policies, logistics, business ethics, commerce, Hindu law, schools of Hindu law, cooperative organization, departmental undertaking, foreign banks, types of warehousing, special power dissolution, Rochdale pioneers, examples of public corporation, foreign banks, warehouse, health insurance, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ். ஸோ டோட்டலாக 33 கொஷின்ஸ் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் லைக் கொடுக்காம பார்க்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் வீடியோக்கு ரீச் கிடைக்கும். வீடியோக்கு ரீச் கிடைச்சாதான் தொடர்ச்சியாக காமர்ஸ்க்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா?
பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 40th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ டோட்டலாக இதில் வந்து நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்க்குறோம்னா 3 மார்க் கொஷின் 32 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் கொடுக்கறத மொத்தமாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் தான் நான் சொல்கிற மார்க் 70 அவுட் ஆஃப் 70 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். பேலன்ஸ் இருக்க அந்த 20 1 மார்க் கொஷின். ஸோ அதையும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 90 தாராளமாக வாங்கலாம். ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ் 40th கொஸ்டின் கம்பல்சரி. மருவூர் பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் டெரிட்டரி இண்டஸ்ட்ரி லிமிடெட் லயபிலிட்டி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஓல்ட் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பில் ஆஃப் லேடிங் இன்சூரன்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் டெபாசிட்டரி ரெசிப்ட் அன்எமிட்டட் லயபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட்ல இதே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி பை பப்ளிக் கார்பரேஷன்ஸ், அடுத்தது ஆர்பிஐ அட்மினிஸ்ட்ரேஷன், என்இஎஃப்டி, சார்ட்டர்ட் பார்ட்டி, அதுக்கடுத்தது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியட், டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் எல்லாமே நான் ரீட் பண்ணிகிட்டே போனேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படிக்க பாருங்கள். இந்த பேங்கிங் 3 ஸ்டார் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட்ல திரும்ப 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 அதே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நான் வெறும் 32 கொஷின் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் கலெக்ட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 10 to 12, 13, 15 கொஷின் கூட இருக்கும் கொஷின் பேப்பர்ஸ். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து அதே சேம் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ 15 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேருந்து கலெக்ஷன் பண்ண டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அதுலேயே இருக்க எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் எதெல்லாம் ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா வித் சாய்ஸில் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துட்டீங்க. ப்ளீஸ் இப்பயே லைக் கொடுத்துருங்க. பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆன்சர் ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த பார்ட்டில் வந்து 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 7 5 35 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ மிஸ் பண்ணாமல் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிக்க பாருங்கள். எல்லாமே வந்து கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 38 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 38 கொஷின்ஸுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து காமர்ஸில் 20 லெசன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து கொஷின்ஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எங்கேயோ போகுது கலெக்ஷன். ஓகே, ஸோ அவ்வளோ கொஷின்ஸும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ நான் கொடுத்துருக்க முக்கியமானது படிங்க. அதுலேயே 3 ஸ்டார் கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. எனக்கு காமர்ஸ் படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஸ்டார் கொடுத்துருக்க படிங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டார் கொடுத்துருக்க. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணல, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் படிங்க. அதே மாதிரி எனி 5னா அந்த பாயிண்ட்ஸில் 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக படிங்க. வேர் ஹவுசிங் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து பாஸ் பண்ணுறதே கஷ்டம், எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக அந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3 ஸ்டார் போட்டிருக்க கொஷின்ஸ்லாம் இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுமே ஒரு கொஷின்ஸ் விடாமல் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லா கொஷின்ஸுமே இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் பிள்ளைங்களா. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை நான் போடுற வீடியோஸை படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கொடுத்த கொஷின்ஸை படித்து நான் வந்து நல்ல அளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இதே மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும், நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 to 5 hours உட்காந்து உங்களுக்காக கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், 11th வீடியோவை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நான் என்ன வீடியோஸ் போனாலும் நான் அதை போட்டாலும் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்றைக்குமே வந்து நீங்கள் தோற்று போனது ஒரு சரித்திரமே இருக்கவே இருக்காது. விஎல் கிளாஸஸ் சேனல் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததோ அதை விட இன்னும் வந்து பல மடங்கு வேகத்தோட கல்வி விஜி சேனல்ல நான் வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, அடிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் வந்து உழைப்போட வலி என்ன அப்படின்றது புரியும். அந்த வலி எனக்கு பல மடங்கு இருக்கு. விஎல் கிளாஸஸ் சேனல் என் கை விட்டு போனது. ஸோ முடிஞ்ச வரை என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. முடிஞ்ச வரையும் ப்ளீஸ்
கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அதில் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ஷன் வருதுன்னா இமீடியட்டாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். வீடியோவாக வந்து கொஷின் பேப்பரை இனிமேல் அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.